ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பெஸ்டிஸ் பிளாக்ஸ். நாங்கள் தான் அவங்க ரஜிகவி. நாங்கள் இன்றைக்கி காலை உணவாக வந்து கோதுமை ரொட்டியும் சம்பளும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் 1 கிலோ வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கோம், ஒரு தேங்காயை வந்து துருவி வச்சிருக்கோம், அங்கால வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கோம், சுடுதண்ணியும் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் மாவை வந்து பிசைஞ்செடுக்கப்புறம் அதுக்கு வந்து மாவை வந்து போடுறோம். நாங்கள் மாவு வந்து ஏற்கனவே சளிச்சு வச்சுட்டோம். இப்போ நாங்கள் துருவி வச்சுருந்த தேங்காய் பூவையும் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து மாவு சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து மாவை பிசைஞ்சு எடுக்கணும். சுடுதண்ணி வந்து நகைச்சூட்டு அளவுக்கு தான். மாவை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்த பிறகு பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து மாவை வந்து சொப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து ரொட்டி சுடுவோம். இப்போ வந்து ரொட்டியை ரவுண்டாக பண்ணி எடுப்போம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஸ்டோரி சொல்லட்டா? ஓகே, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி சொல்லட்டா உங்கள்கிட்ட? நாங்கள் கிரேட் 6லேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கு முதல்ல ரஜி யாருன்னு சொல்லி எனக்கும் தெரியாது, கவி யாருன்னு சொல்லி ரஜிக்கும் தெரியாது. இப்போ வந்து எங்கள் 2 பேரும் தெரியாதாக்கள் யாருமே இல்லை. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் 10 இயர்ஸாக இருந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். நாங்கள் இந்த 10 இயர்ஸில் வந்து ஒரு சண்டை கூட பிடிச்சதே இல்லை. நாங்கள் ஒரு நாளும் பிரிந்து செல்லணுமென்று நினைச்சதுமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் விட்டு கொடுத்ததும் இல்லை. எனக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் ரஜிதான் வந்து நிற்பாள். ரஜிக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னாலும் நான் தான் வந்து நிற்பேன். ரஜி என்று சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுக்குமே நான் தான். அவளுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னை எதுக்காகவே அவள் வந்து விட்டு கொடுத்து நடந்ததே இல்லை. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்படி இருக்கணுன்றது ஆசை தான் எங்களுக்கு. அதால் தான் நாங்கள் வந்து இந்த டியூட்டி பண்ணுறதே ஸ்டார்ட் பண்ணேன். நாங்கள் எப்போதுமே நாங்கள் பிரிந்து செல்லக்கூடாது, இப்படி ஒன்றா இருக்கணுன்றதுக்காக வேண்டி. ஓகே மக்களே, இதோட வந்து இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கொள்கிறேன். எங்களோட ஸ்டோரி ஃபுல்லாக வேணுமென்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ணி வச்சு ரொட்டியெல்லாம் சுட்டெடுப்போம். நம்ம பண்ணி வச்சுருந்த எல்லா ரொட்டியெல்லாம் வந்து சுட்டெடுப்போம். இப்போ வந்து ரொட்டி வந்து நல்லா வேகினதுக்கு பிறகு எடுப்போம். இப்போ வந்து ரொட்டிக்கு வந்து சம்பல் செய்தெடுப்போம். அதுக்கு வந்து 7-8 செத்தல் மிளகாயை வந்து இடிச்செடுப்போம்.
2 வெங்காயமும் சேர்த்திருக்கோம். துருவி வச்சிருந்த தேங்காய் பூவையும் சேர்த்து கொள்ளுவோம். எல்லாமே நல்லா இடிபடட்டும். நாங்கள் வந்து கறிவேப்பிலையும் சிறிதளவு போட்டிக்கும், தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்து கொண்டிக்கும். லெமனும் வந்து கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் ஒரு கடிச்சு போட்டு சம்பளை வந்து எடுப்போம் நம்ம. ஓகே, கோதுமை மா ரொட்டியும் சம்பளும் வந்து ரெடியாகி விட்டது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது செய்து காட்டணும்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.